பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் தான். ஸோ 26 நவம்பர் அப்போ ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் வந்துட்டு பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் மெஜாரிட்டி ஃபார்மர்ஸ் வந்துட்டு டெல்லிக்கு நடந்தே போறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு பேரும் ஸ்ட்ரைக்கு பேரும் வந்துட்டு டெல்லி சலோ. இது வந்துட்டு ஒரு இன்டெஃபினைட் ஸ்ட்ரைக். எவ்வளோ நாள் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதோட எதுக்காக இந்த ஸ்ட்ரைக்கோ இந்த ப்ரொடெஸ்ட்டோ நடக்குது அப்படின்னு பார்த்தா, செப்டம்பர்ல வந்துட்டு 3 கான்ட்ரவர்ஷியலான ஃபார்ம் பில்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க பார்லிமெண்ட்ல. அப்பவே கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய எழுந்தாலும் அது கொரோனா டைம்னால கொஞ்சம் சப்ரஸ் ஆச்சு. இப்போ திருப்பி அந்த பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் பெரிய பேச்சுவார்த்தைக்கு நிறைய வரப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 3 ஃபார்ம் பில்லோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு மிடில் மேனோ இன்டர்மீடியேட்டோ தேவையில்லை. ஃபார்மர்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை போயிட்டு டைரக்டா கன்சியூமர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். கன்சியூமர் வந்துட்டு டைரக்டா போயிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கலாம். இப்போ இந்த 3 ஃபார்ம் பில்லை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரி பார்க்கலாம். அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு டைரக்டா அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போயிட்டு கன்சியூமர் கிட்ட கொடுப்பாங்க. கன்சியூமர் டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்ததுனால ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய லோன் வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் கொடுக்குறவங்க கிட்ட போயிட்டு ஹை இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு மணி வாங்கிப்பாங்க. ஸோ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, திருப்பி அந்த வருஷம் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி போயிட்டு அதுவே பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ஒரு சைக்கிளாவே மாறிடுச்சு. அப்போ அவங்களுக்கு நிறைய கடன் வந்ததுக்கப்புறம் இந்த மணி லெண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு காசே கொடுக்காம அவங்களோட ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை ரொம்ப அடிமட்ட விலைக்கு கொடுத்து அந்த காசு அந்த க்ராப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால ஃபார்மர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு ஏபிஎம்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏபிஎம்சி ஆக்ட்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இந்த ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, ஃபார்மர்ஸால போயிட்டு டைரக்டா கன்சியூமர்ஸ்க்கு விற்க முடியாது, கன்சியூமர்ஸால டைரக்டா போயிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்க முடியாது. இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மண்டி செட்டப் பண்ணாங்க. அந்த மண்டிஸை வந்துட்டு பார்த்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த மண்டீஸை பார்த்துப்பாங்க. அந்த மண்டீஸ் வழியாக தான் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க பொருளை போயிட்டு விற்கணும். அது வழியாக தான் கன்சியூமர்ஸ் போய் வாங்கணும். ஸோ விற்கிறவங்க வந்துட்டு ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதாவது ஃபார்மர்ஸ் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ட்ரேடர்ஸ் போயிட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் விற்க போகிறாங்கன்னா அவங்ககிட்டயும் ஒரு லைசன்ஸ் இருக்கும். எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த மண்டி வழியாக தான் நடக்கணுமே தவிர வந்துட்டு தனியாக நடக்காது. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் அவங்க பொருளை விற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்ஷன் மட்டும்தான் ஒரே வழி. ஆக்ஷனை வந்துட்டு 2 விதமாக பண்ணலாம். மினிமம் செல்லிங் பிரைஸ் எம்எஸ்பி அண்ட் பிரைஸ் டிஸ்கவரி. மினிமம் செல்லிங் பிரைஸ் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா ஒன்று தான், எல்லாருமே அதே பிரைஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அண்ட் மினிமம் செல்லிங் பிரைஸ் கீழே வந்துட்டு 22 கிராப்ஸ் மட்டும் தான் வரும். மீதி கிராப்ஸ் கேட்டகரி எல்லாமே பிரைஸ் டிஸ்கவரியில வரும். அப்போ பிரைஸ் டிஸ்கவரினா என்னன்னா, அந்த ப்ராடக்டோட சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து அதோட ப்ரைஸும் இருக்கும். அதான் பிரைஸ் டிஸ்கவரி. ஸோ இப்போ இந்த ஃபார்மருக்கு நடுவில் நிறைய மிடில் மேன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மர் இருப்பாரு. அவர் போயிட்டு ஒரு ஏபிஎம்சி மண்டி கிட்ட போயிட்டு அவரோட பொருளை கொடுக்கணும். அங்கிருந்து ஒரு கமிஷன் ஏஜென்ட்டுக்கு போகணும். கமிஷன் ஏஜென்ட்ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஏஜென்ட்டுக்கு போகணும். டிரான்சாக்ஷன் ஏஜென்ட்டுக்கு வர 3% மார்க்கெட் ஃபீ வந்துட்டு ஃபார்மர் தான் கொடுக்கணும். டிரான்சாக்ஷன் ஏஜென்ட்ல இருந்து அது ஒரு ட்ரேடர் கிட்ட போவோம், அப்புறம் ஒரு வெண்டர் கிட்ட போவோம், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்சியூமர் கிட்டே வரும். அதாவது பை த டைம் ஃபார்மர் கிட்ட இருந்து நம்ம கிட்ட வரும்போது 50% வந்துட்டு அதிகமாக தான் அதோட சார்ஜஸ் இருக்கும். அண்ட் ஃபார்மருக்கு 7 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் நம்ம அது 70 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ நடுவில் நிறைய மிடில் மேன் இருப்பாங்க. இந்த ஆக்டோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடர்ஸ் வந்துட்டு அது ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிறது ஒரு பெரிஷபிள் கூட்ஸ். அதாவது டைம் போக 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 அதோட வேல்யூஸும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு கூட்ஸ் இருக்கிறதுனால மினிமம் செல்லிங் ப்ரைஸ்க்கும் அடிமட்ட விலைக்கும் வந்துட்டு அந்த பொருளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஃபார்மர்ஸ் கிட்ட வேற சாய்ஸே இல்லை. அவங்க அந்த காசுக்கு தான் கொடுத்தாகணும், இல்லைன்னா அவங்க பொருளுக்கு அந்த வேல்யூ கூட கிடைக்காது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாகிட்டு இருக்கும்போது தான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பில் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தானே கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நியூ பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார்மர்ஸ் ஹாப்பியாக தானே இருக்கணும், அப்புறம் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா கண்ட்ரிலுமே ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும், புவர் ஸ்டேட் ரிச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேட்டகரியில நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடெல்லாம் ரிச் ஸ்டேட். அதாவது நம்ம 100 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கொடுத்தா அவங்க 13 ரூபாய் நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக தருவாங்க. இதே புவர் ஸ்டேட்டான பீகாருக்கு அவங்க 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு 219 ரூபாய் வந்துட்டு திருப்பி கொடுப்பாங்க அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் படி தான் கவர்மெண்ட் திருப்பி அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். பஞ்சாப் ஹரியானா மட்டும் ஏன் அதிகமாக ப்ரொடெஸ்ட் பண்ணுதுன்னா அதுக்கும் இதே காரணம் தான். அவங்களும் ரிச் ஸ்டேட் கேட்டகரியில் வரதுனால
அவங்களுக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கம்மி காசு தான் வரும் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒன்று ஸ்டேட் ஃபண்டு, இன்னொன்று சென்ட்ரல் ஃபண்ட் மேலே வந்துட்டு ரிலே ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சென்ட்ரல் கிட்ட இருந்து ரொம்ப கம்மி காசு வருது. அப்போ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு டேக்ஸ் வரும். இந்த மண்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா 8 to 8.5% வந்துட்டு அவங்களுக்கு டேக்ஸ் வரும். அது வந்துட்டு சுமார் 1750 கோடி வரும். அவ்வளோ காசை வச்சு தான் அவங்க ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சுத்தமாக ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷனே கிடையாது, ஃபுல்லாக சென்ட்ரல் தான் பார்த்துக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டேக்ஸ் மணி வரவே வராது. அவங்களால அவங்க ஸ்டேட்டை வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸ் மட்டுமே இல்லாமல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு எம்எஸ்பி அப்படின்றது கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நியூ பில் என்ன இருக்குன்னா எம்எஸ்பி பற்றி பெருசாக மென்ஷன் இல்லை. அண்ட் மண்டிஸ்க்கு வெளிலையும் வாங்கலாம் உள்ளேயும் வாங்கலாம். அப்போ மண்டிஸ் எதுக்கு இருக்குது அப்படின்றதும் இந்த புது பில்லில் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த எம்எஸ்பி வந்துட்டு இல்லாததுனால ஃபார்மர்ஸ் என்ன பயப்படுறாங்கன்னா இன்னும் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கிடுவாங்களோ, மினிமம் செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாக வாங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பயம் இருக்குது. இந்தியாவில் 6% ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் ஏபிஎம்சி மண்டிஸ் பற்றி ப்ராப்பரா தெரிஞ்சு ப்ராப்பரா வித்து ப்ராஃபிட் வாங்குறாங்க. மீதி 94 பீப்புளும் வந்துட்டு 94% ஃபார்மர்ஸும் வந்துட்டு மண்டிஸ் நம்பி தான் இருக்காங்க, அந்த மார்க்கெட்டை நம்பி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோ டேக்ஸ் அப்படின்னு சொன்னா இதை அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறது வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷன், ப்ரைவேட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி தான். ஏன்னா ஃபார்மர்ஸால் பெரிய பெரிய லீகல் இதெல்லாம் பார்த்து படித்து கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணி ப்ராப்பராக விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் முடியாது அப்படின்னு இருக்கும்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பில்லோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ கவர்மெண்ட் கிட்ட இந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா நம்ம 7th ஷெடியூலுக்கு போனோம்னா 3 லிஸ்ட் இருக்குது. 7th ஷெடியூலுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு லாஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. செகண்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. தேர்ட் வந்துட்டு கான்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட்டும் பண்ணுவாங்க சென்ட்ரலும் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மிங் வந்துட்டு எது கீழே வருதுன்னு பார்த்தா ஸ்டேட்டு கீழே வருது. அப்புறம் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 249 படி வந்துட்டு பவர் யூஸ் பண்ணி நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க வந்துட்டு ரூல் போடலாம். ஸோ சென்ட்ரலும் ரூல் போடலாம். நிறைய பேர் இந்த பில் பாஸ் பண்ணப்போது வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு, சென்ட்ரலுக்கு அதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னா. பட் ஆர்டிகல் 249 யூஸ் பண்ணி தான் இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஒரு நியூ பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த ஏபிஎம்சி ஆக்ட்லேயே இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷனும் அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கலாம். அண்ட் இதே நியூ பில்லாகவே இருந்தாலும் இந்த எம்எஸ்பி வந்துட்டு உள்ளேயும் சரி, அவுட் சைட் த மண்டியும் சரி, இன்சைட் த மண்டியும் சரி கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு பெனாலிட்டி போட்டிருக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். பட் இந்த நியூ பில் வந்துட்டு மொத்தமாக மோசம் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் 0.4% ஆஃப் ஜிடிபி மட்டும்தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஃபார்மரோட லாஸ்ட் டிமாண்ட் அப்படி என்னன்னா இந்த 3 பில்லையுமே எடுங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது அவங்க ஃபர்ஸ்ட் டிமாண்ட். அப்புறம் அவங்க லோன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எம்எஸ்பி வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டிஸை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியும் வந்துட்டு அவங்க இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் மொத்த ஃபார்ம் பில்லுக்கான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்திருந்தாலும் இதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச்.